ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம் 4 ரோடு. நான் உங்கள் ஜாகிரபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம 10th ஜாகிரபியில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய லொக்கேஷன் மற்றும் இதர தகவல்கள் உட்பட நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4ல் மிக முக்கியமான ஒரு டேட்டா பேஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜாகிரஃபின்றது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மெயின்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஜியோ டேக், இந்தியாவுடைய சில முக்கியமான மக்கள் தொகை நடவடிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கேட்க போகிறாங்க. இன்க்ளூடிங் 2026 எடுக்க போகிற டேட்டா கூட நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ரைட். இப்போ வந்து இந்தியாவோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சம் மற்றும் தீர்க்கக்கோடுகளின் பரவலின் அடிப்படையில் நம்ம எப்படி சொல்லலாம், ஒரே வார்த்தையில் பாருங்கள். இந்தியாவானது 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 நிமிடம் வட அச்சம் வரையிலும், 68 டிகிரி 7 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பறந்து விரிந்துள்ளது நம்மளுடைய இந்தியா. இதில் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முதல்ல அட்சரேகைனா என்ன, தீர்க்கரேகைனா என்னன்றது நமக்கு புரியணும். புரிஞ்சாதான் இந்த அச்சம் முதல் அச்சம் வரையிலும், தீர்க்கம் முதல் தீர்க்கம் வரையிலும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த அச்சக்கோடு தீர்க்கக்கோடுனா என்னன்றதை பார்க்குறத பற்றி உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் பின்னாடி நான் ஒரு வகுப்பு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போதைக்கு இது போதும். இப்போது இன்னும் சிம்பிளாக சொல்லலாம். இப்போ அச்சம் மற்றும் தீர்க்கரேகை பலன் அடிப்படையில் நம்ம இந்தியாவை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் ஏற்கனவே நான் ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பேன். அந்த கிளாஸ் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா எங்கே இருக்குது பாருங்கள். முதல்ல ஒரு குளோபை 2ஆக பிரிச்சுக்கிறோம். பிரித்தோம்னா மேலே இருக்கிறது என்னது, நார்தன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளம். கீழே இருக்கிறது என்னது, சதர்ன் ஹெமிஸ்பியர் அதாவது தென் அரைக்கோளம். நடுவில் யார், 0 டிகிரி ஈக்குவேட்டார் அதாவது பூமத்திய ரேகை. இந்த வட அரைக்கோளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் ஹெமிஸ்பியரில் கிட்டத்தட்ட பெரிய ஒரு காண்டினென்டல் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் ஏஷியா. இந்த ஏஷியாவில் கிட்டத்தட்ட ஒரு 48 கண்ட்ரி இருக்குது. இந்த ஏஷியான்றது தான் என்னன்னு சொல்கிறோம், காண்டினென்ட் என்னங்க, கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். கண்டம் அப்படின்னு என்னங்க, ஒரு கண்டம்னா பூமியில் மிக பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புக்குள்ளே பல நாடுகள் இருக்கும். அந்த பல நாடுகளுக்குள்ளே பல மாநிலங்கள், மாவட்டங்கள், இந்த மாதிரி பிரித்து சொல்லிகிட்டே போகலாம். அப்போ பல நாடுகள் வந்து அமையப்பட்ட மிக பிரம்மாண்டமான நிலப்பரப்பு தான் காண்டினென்ட் அல்லது கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இந்தியா எங்கே இருக்குது, இந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னா ஏஷியா கண்டத்தில் இருக்குது. இந்த ஏஷியாவில் எத்தனை நாடுகள் இருக்குன்னா 48 நாடுகள். அந்த 48 நாடுகளில் 1வது கண்ட்ரிஸ் அவர் இந்தியா. ஓகே, இதை நம்ம வந்து ஓரலாக சொல்லிட்டோம். புரியுங்களா? ஓரலாக சொல்லிட்டோம். ஆனால் கொஷின் உங்களுக்கு எப்படி கேட்போம் அப்படின்னா பாருங்கள், கொஷினில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, நமது இந்தியாவானது பூமியின் வட அரைக்கோளத்தில் ஆசிய கண்டத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது, அல்லது வட அரைக்கோளத்தில் கிழக்கு ஆசியாவிற்கும் மேற்கு ஆசியாவிற்கும் தெற்கே அமைந்துள்ளது, அல்லது மத்திய ஆசியாவிற்கு தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. தென்கிழக்கு என்னங்க, சதர்ன் ஈஸ்ட், இந்த பகுதியில் அமையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம டேட்டா வைஸாக 1 by 1 பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அச்சம் மற்றும் தீர்க்கரேகை பரவலின்படி நம்மளுடைய இந்திய நாடை பற்றி நம்ம பார்த்துட்டோமா? அடுத்தபடியாக இந்தியாவுடைய பரவல்கள்னால் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம். பாருங்கள். ஓகே, இந்தியாவுடைய எல்லைகள் தலைப்பு பாருங்கள். இந்தியாவுடைய எல்லைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 எல்லைகள் இருக்குது. ஒன்று நில எல்லை, இன்னொன்று நீர் எல்லை. அதாவது லேண்ட் பார்டர் அண்ட் வாட்டர் பார்டர்னாலும் ஒன்று தான், அல்லது ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது. அதே போல் இந்த 15,200 கிலோமீட்டர் நில எல்லையில் ரொம்ப லென்த்தான ஒரு எல்லை எதுன்னு கேட்டிங்கன்னா வங்காளதேசமும் இந்தியாவும் இருக்கக்கூடிய எல்லை தான். 4,156 கிலோமீட்டர். அதுவே குறுகிய நில எல்லை அப்படின்னா வெறும் 106 கிலோமீட்டர். யாருக்கு நடுவில், ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு நடுவில். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம், 15,200 கிலோமீட்டர் கொண்ட நில எல்லையில் அதிகபட்சம் எது மற்றும் குறைந்தபட்சம் எதுன்ற மாதிரி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நில எல்லைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இப்படி தான் படிக்கணும். ஒரு டயக்ராம் போட்டு இது இந்தியா இருக்கா, அப்படி இந்தியா இருக்கா, இந்தியாவுக்கு மேலே நில எல்லைகள், இது எல்லாமே அண்டை நாடுகள் வந்து சூழப்பட்டு இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம நில எல்லைகளாக கருதப்படுகிறோம். அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து மேலேருந்து இது வரைக்கும் வந்திங்கன்னா செமி சர்க்கிள் வரைக்கும் 15,200 கிலோமீட்டர். ஓகேங்களா? 15,200 கிலோமீட்டர். அப்போது இந்த பார்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா
மேற்கில் பாகிஸ்தான், வடமேற்கில் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகள் மற்றும் தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். புரியுதுங்களா? ஸ்ரீலங்கா மேலே வராது, கீழே தான் வரும், அதை பின்னாடி பார்க்கலாம். அப்போது நில எல்லைகள் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் யார், குறைந்தபட்சம் யார், இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அண்டை நாடுகள் யார் யார் எந்த திசையில் இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீர் எல்லைகள் பார்க்கலாம். நீர் எல்லை அப்படின்னா என்னங்க, அதே இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இடது பக்கத்தில் ஆரம்பித்து வலது பக்கம் வந்து வந்தீங்கன்னா மேற்கிலேருந்து ஆரம்பித்து கிழக்கு பகுதியில் என்னங்க குஜராத் முதல் கிழக்கே வந்து அருணாச்சல் இல்லை கொல்கத்தா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீர் எல்லை இருக்குது. நீர் எல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, கடற்கரை. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கடற்கரை நீளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6100 கிலோமீட்டர். எவ்வளோங்க? 6100 கிலோமீட்டர். அதுவே இந்தியாவுக்கு சொந்தமான 2 தீவுகள் ஒன்று இருக்குது. அதாவது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுன்னு சொல்லி 2 சேர்த்து ஒன்றா சொல்கிறோம். அந்த தீவினுடைய கடற்கரை சேர்த்துக்கிட்டோம்னா 7516 கிலோமீட்டர் நீளம் கொண்டது தான் நம்மளுடைய இந்திய கடற்கரை நீளம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை அடிக்கடி கொஷின் கேட்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து போகலாமா? இல்லை பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சுமார் 6100 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரை பகுதியை 3 பக்கங்களால் சூழப்பட்டுள்ளது. அப்போ 3 பக்கம் நீரால் சூழப்பட்டுள்ள ஒரு பகுதியை வந்து என்னென்னு சொல்லுவோம்? தீபகற்ப பகுதி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்கள், தீபகற்பம்னு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இந்தியா அப்படி இருக்கா, இந்த பக்கம் வங்காள விரிகுடா, தெற்கு பக்கம் இந்திய பெருங்கடல், மேற்கு பக்கம் அரபிக்கடல். ஸோ 3 பக்கம் நீரால் சூழப்பட்டு இருந்தால் அப்பகுதியை என்னன்னு சொல்கிறோம்? தீபகற்பம். இது ஒன் வேர்டு கொஷின், தீபகற்பம். ஸோ பெனின்சுலார் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதனால் பார்த்துக்கோங்க. அதுவே இந்திய கடற்கரை மொத்த நீளம் அப்படின்னா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டங்களையும் சேர்த்தோம் அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் நமது இந்தியாவுடைய தென்பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற ஒரு கடல் பகுதி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது புக் பேக் கொஷின். அதுதான் இலங்கையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நீர்ச்சந்தி. எதுனா பாக் நீர்ச்சந்தி. இது பாக் நீர்ச்சந்தின்னு சொல்லலாம், பாக் ஜல சந்தின்னு சொல்லலாம். என்னங்க? பாக் ஜல சந்தி. அப்புறம் என்னங்க? பாக் ஜல சந்தினா ஜலம்னா தண்ணி, அப்போது ஜலசந்தி இது என்னதுன்னு கேட்பாங்க. அல்லது இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய அல்லது இணைக்கக்கூடிய அப்படின்ற மாதிரி கொஷின் உங்களுக்கு வந்து மாற்றி கேட்கலாம். ஓகேவா? அடுத்து போகலாமா? இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து இந்தியாவும் உலகமும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியிலும் அமைந்துள்ளது. ஸோ இதை பார்க்கும்பொழுது இந்தியாவில் வந்து ஒரு சில டேட்டா நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன டேட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்தமாக 32,87,263 சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய இந்தியா பறந்து விரிந்துள்ளது. இவ்வளோ பெரிய இந்தியாவில் கிட்டத்தட்ட 121 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 121 கோடி பேர்ன்றது உலக மக்கள் தொகையில் ஜஸ்ட் 17.4% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இந்த 32,87,263 சதுர கிலோமீட்டர் என்பது உலக அளவில் ஜஸ்ட் 2.4% ஆஃப் லேண்ட் ஃபார்ம் மட்டும்தான். ஸோ அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவின் உலகத்தை நீங்கள் கம்பேரிசன் பண்ணி படிச்சிங்கனாவே நம்ம இந்தியா உலக அளவில் எவ்வளோ பெருசு, எவ்வளோ பறந்து விரிந்துள்ள ஒரு நாடு அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக இளைஞர்களை கொண்டுள்ள மிகப்பெரிய நாடுன்னு சொல்லலாம். 2011ஆம் ஆண்டின் படி அது 2வது இடத்துல நம்ம இந்தியா இருந்தது மக்கள் தொகையில். ஆனால் இப்போது 2022லேருந்து 26 வரைக்குமே நம்ம இந்தியா வந்து சீனாவை முந்திடுச்சு. அப்போ இந்தியா தான் என்னங்க மக்கள் தொகையில் முதலாம் நாடு, முதல் இடத்தை பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 142,87,00,000 பேர் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில். இது பழைய டேட்டா, 2022-23 கேப் எடுக்கப்பட்ட டேட்டா. இப்போ 2025 முடிஞ்சு 26 வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ 26 முடிவுக்குள்ளே இந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட் வரலாம். என்னது? 146 கோடியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தேச ரிப்போர்ட் சொல்லுது. பார்ப்போம். ஓகேங்களா? அப்போது பழைய ரிப்போர்ட் வந்து நீங்கள் படிக்கிற வரைக்கும் ஓகே. புது ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு புக்கில் பிரிண்ட் வந்துருச்சு அப்படின்னா புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே குழப்பம். புரியுதுங்களா? அதனால் தெளிவாக பழைய புக்கை படிக்கிறீங்களா, படிச்சுக்கிட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்தது இந்தியா ஒரு துணைக்கண்டம். அதனால் சார் துணைக்கண்டம், கண்டம்னா என்னது? முன்னாடியே சொல்லியிருப்பேன். கண்டம்னா மிகப்பெரிய நிலப்பரப்பு, அது நிலப்பரப்புக்குள்ளே பலதரப்பட்ட நாடுகள் இருக்கும். அப்போ துணைக்கண்டம்னா இந்தியா மட்டும் கிடையாது, பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாள், பூட்டான் மற்றும் இலங்கை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றிணைச்சு என்ன சொல்கிறான்? வட அரை காலத்தில் ஆசியாவுக்கு கீழே ஒரு துணைக்கண்டமாக நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா துணைக்கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா
அந்த கண்டத்திற்குரிய பண்புகள் காணப்படுவதைப் போலவே நமது இந்தியாவிலும் பலதரப்பட்ட பண்புகள் இருப்பதால் நமது இந்தியாவை துணைக்கண்டம் என்று அழைக்கின்றோம். சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் ஒரு கண்டத்திற்குரிய பண்புகளை அனைத்தையும் இந்தியா பெற்றுள்ளதால். அதனால் சார் கண்டத்திற்குரிய பண்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டத்திற்குரிய பண்புகள் என்னென்னா, பறந்து விரிந்துள்ள நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் பல்வேறுபட்ட காலநிலைகள், அந்த பல்வேறுபட்ட காலநிலை நம்பி பல்வேறுபட்ட வனங்கள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், பல்வேறு மொழிகள், இனங்கள், பண்டிகைகள், கலாச்சாரங்கள், மொழிகள், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ பறந்து விரிந்துள்ள இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நிலப்பரப்பை துணைக்கண்டம் என்று அழைக்கின்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கண்டம்னா என்ன, துணைக்கண்டம்னா என்ன? அப்போ துணைக்கண்டத்துக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கு பலதரப்பட்ட பெயர்கள் இருக்குது. புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ தான் நம்மளுடைய கண்ட்ரி பேர் இந்தியா, பழைய பேர் பாரதம், பாரதம் அப்படின்னு சொல்லுவோம். இதை விட இன்னொரு பழைய பேர் இருக்குது, இந்துஸ்தான், இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். பட் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இப்போதைக்கு நம்ம இந்தியான்ற பேர் தான் நமக்கு இப்போதைக்கு பயன்பாட்டில் இருக்குது. காரணம், யூரோப்பியன்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளே 1800 காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது இண்டஸ் ரிவர் அப்படின்ற ஒரு சிந்து நதி, இண்டஸ்னா சிந்து நதி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஓடக்கூடிய நதி, பாகிஸ்தானுடைய தேசிய நதி. இந்த நதியின் காரணமாகத்தான் இண்டஸ் கண்ட்ரின்னு பேர் வர, அது நாளடைவில் இந்தியன் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி பேர் மாறி போச்சு. புரியுதுங்களா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல்கள், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். இப்போது இந்தியா ஒரு துணைக்கண்டம் ஏன் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்? இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய பல்வேறுபட்ட பண்புகளை நமது இந்தியா கொண்டுள்ளது. எனவே இதை துணைக்கண்டம் என்று அழைக்கின்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா இஸ் நோன் as சப் கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லா வகையான ரிசோர்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது. புரியுதுங்களா? அடுத்து போகலாம். ஓகே, இது பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்தியாவுடைய நீளம் மற்றும் அகலம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவுடைய நீளம் அகலம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் பாருங்கள். மேலேருந்து கீழே வரைக்கும், மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர், கீழே கன்னியாகுமரி. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கப்பட்ட பெயர். ஆனால் இதுக்கு பேர் இந்திரா கோல், இந்திரா கோல். கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கேப் கொமோரின். என்னங்க? கேப் கொமோரின் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர். ஓகேங்களா? மேற்கில் வந்து குஜராத் இருக்கும். குஜராத்தில் எக்ஸாக்ட் என்ன பிளேஸ் தெரியுமா? இந்தியாவுடைய எல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரான் ஆஃப் கட்ச், ரான் ஆஃப் கட்ச், கட்ச் அல்லது கட்ச் வளைகுடா அப்படின்னு சொல்லலாம். கட்ச் வளைகுடா. தெற்கில் வந்து கன்னியாகுமரி பார்த்தாச்சு, கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் தான். ஓகேவா? ஏன் அந்த பேர் அருணாச்சல பிரதேசம் வந்துச்சுன்னா, சூரியன் முதல்ல இந்தியாவில் அங்கே தான் உதிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறனால அருணா அப்படின்னா சன், சல் அப்படின்னா மேலே எழுன்னு அர்த்தம். சூரியனே மேலே எழு, சூரியன் முதல்ல உதிக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுனா இதுதான். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ நீளம் மற்றும் அகலம். இப்போ இந்தியாவுடைய மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம்? மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சாரி இது இல்லை, இங்கே இருக்குது 3214 கிலோமீட்டர் நீளமும், அகலம் பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர். சத்தமாக இருக்குது. ஓகே, அப்போ நீளம் அகலம் ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சென்டர் போர்ஷன் 23 டிகிரி கடகரேகைன்னு சொல்லுவாங்க. 23 டிகிரி வட அச்சமான கடகரேகை. இந்த கடகரேகை தான் இந்தியாவை இருசம பாகமாக பிரித்து வட இந்தியாவை மற்றும் தென்னிந்தியாவை இருவேறு காலநிலைகளாக பிரித்து செல்கிறது. தேர் ஆர் 2 climates prevailing in India. அப்போது சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டல பகுதி. மேலே நார்த் இந்தியா பார்த்திங்கன்னா மித வெப்ப மண்டல பகுதி, அதாவது இது ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது சப்ட்ராபிக்கல் ஜோன். சப்ட்ராபிக்கல் அப்படின்னா மேலே கம்மியான வெப்பம், கீழே அதிகமான வெப்பம். நிறைய பேர் சொல்லுவோம், சார் மேலே போனதுன்னு நார்த் இந்தியாவுக்கு போனதுன்னு அதிகமான வெப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், அதிகமான வெப்பம் தான். ஆனால் அதை விட கீழே தான் ரொம்ப அதிகமான வெப்பம். அப்படி இருந்தும் ஏன் நார்த் இந்தியாவை விட சவுத் இந்தியா ரொம்ப அதிகமான வெப்பம் நமக்கு தெரிகிறதில்ல அப்படின்னா,
3 பக்கம் கடல் சூழப்பட்டு இருப்பதால் அந்த 3 பக்கம் இருக்கக்கூடிய கடலினுடைய நீராவி நம்மளை வந்து காப்பாற்றி விட்டுருது. இதுதான் விஷயம், சரிங்களா? அப்போ இது உங்களுக்கு போதும். அடுத்து பாருங்கள், ஒரு பாலிட்டி ஓரியன்டாக இந்தியாவில் மொத்தம் 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் நிர்வாக வசதிக்காக நம்மளால பிரித்து வச்சுக்கிட்டோம். எதன் அடிப்படையில்னா 29 மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க? மொழி வாரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசினா தமிழ்நாடு, கன்னடம் பேசினா கர்நாடகா, அந்த மாதிரி. அப்போது 7 யூனியன் பிரதேசங்கள் பழைய அப்டேட்டு. ஆனால் புது அப்டேட்டில் 8 யூனியன் பிரதேசங்கள். இதுதான் உண்மையான அப்டேட். ஒரு வாட்டி 9ஆக பிரித்தாங்க, அதுக்கப்புறமா 8ஆக மாற்றிக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ 7 இல்லை, 9 இல்லை, 8. இந்தியா 29 மாநிலங்கள். ஓகே, இது பார்த்தாச்சா? ஸோ மேப்பு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அச்ச மற்றும் தீர்க்கரகை பரல் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்மா. இதில் பாருங்கள், 68வது தீர்க்கக்கோடு இங்கே குஜராத் வழியாக கிராஸ் பண்ணி போகுது. இங்கே 97வது தீர்க்கக்கோடு அருணாச்சல பிரதேசத்தை டச் பண்ணிட்டு போகுது. கீழே பாருங்கள், 8வது டிகிரி அச்சக்கோடு கன்னியாகுமரியை டச் பண்ணிட்டு போகுது. மேலே பாருங்கள், 37வது டிகிரி அச்சக்கோடு ஜம்மு காஷ்மீரை டச் பண்ணிட்டு போகுது. இப்போ நம்ம நினைப்போம் கன்னியாகுமரி தான் இந்தியாவுடைய சவுத் மோஸ்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இந்தியாவுடைய தென்கோடி முனை அப்படின்னு சொல்லக்கூடிய சதன் மோஸ்ட் டிப் அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குல்லையா, அந்த தீவினுடைய தென் பகுதி இருக்கக்கூடிய இந்திரா முனை, இந்திரா டிப்புன்னு சொல்லுவோம். அந்த இந்திரா டிப்பு தான் இந்தியாவுடைய சவுத் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் பார்டர். இதுதான் இந்தியாவுடைய தென்கோடி கடைசி எல்லை. ஆனால் அது அப்போ இல்லை, இப்போ கிடையாது. ஏன்னா 2004 வந்த சுனாமியில் இது மூழ்கடிக்கப்பட்டு விட்டதால் இப்பொழுது அது தெரியாது. சேட்டலைட்டில் மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுதா? அடுத்து பாருங்கள், இந்திய திட்ட நேரம். இந்திய திட்ட நேரம் என்பது எதை சொல்லலாம்? ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் எழுதி போடலாமா? இந்தியாவுடைய திட்ட நேரம் என்பது அதாவது 82 டிகிரி 82 டிகிரி கிழக்கு தீர்க்கம். இது எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் அலகாபாத், அங்கே மிர்சாப்பூர், அங்கே தான் இந்தியாவுடைய திட்ட நேரம் வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது. புவியானது தன் அச்சில் சுழன்று 24 மணி நேரத்தில் 360 தீர்க்கக்கோடுகளை கடக்கிறது. 1 டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 4 நிமிடம் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவுடைய திட்ட நேரத்தை என்ன பிரிச்சிருக்காங்க? 82 டிகிரி கிழக்கு தீர்க்கம் என்று பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கும் அடுத்தது மேற்கே உள்ள குஜராத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தீர்க்கக்கோடு எண்ணிக்கை 29 டிகிரி. அப்போ 29 கோடுகள் 2 ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 14.5. அந்த 14.5 என்பதை நம்ம 68ஓடு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 82 கிடைக்கும். 82 கிடைக்கும். அந்த 82 தான் நமக்கு இந்தியாவுடைய திட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் ஆன்சர். 82 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை. 82.30 போட்டாலும் சரி, 82.1.2 அப்படின்ற மாதிரி போட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த தீர்க்கரேகையானது மிர்சாப்பூர் எங்கே இருக்குது? அலகாபாத் வழியாக. அலகாபாத் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம். இந்த திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட 5.5 மணி நேரம் நம்ம முன்னாடி இருக்கோம். அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய கிரீன்விச்சை விட நம்ம 5.5 மணி நேரம் முன்னாடி நமக்கு பொழுது விடிஞ்சிருது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதனால் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இந்தியாவுடைய முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.